வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்கிற சேனல் பிளெண்ட் ஆஃப் மிஸ்டரிஸ். மனித வரலாற்றின் மிக பழமையான சின்னங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு விசித்திரமான விஷயம் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். உலகின் பல்வேறு நாகரீகங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்தும் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாத காலங்களிலிருந்தும் ஒரே மாதிரியான ஒரு உருவத்தை தங்கள் கதைகளிலும் கோயில்களிலும் கலைப்பொருட்களிலும் மீண்டும் மீண்டும் காட்டியிருக்கின்றன. அந்த உருவம் என்ன தெரியுமா? பாம்பு. பாம்பு தேவதைகள். இந்தியா முதல் மாயன் நாகரீகம் வரை, எகிப்து முதல் சீனா வரை, கிரீஸ் முதல் ஆப்பிரிக்க பழங்குடிகள் வரை, உலகத்தின் பெரும்பாலான கலாச்சாரங்களில் பாம்பு ஒரு தெய்வமாக, ஒரு பாதுகாவலராக, சில சமயங்களில் அறிவின் அடையாளமாக கூட மதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏன் பாம்புகள் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றாக இருந்தும் ஏன் அவை தெய்வமாக உயர்த்தப்பட்டன? இதற்கான பதில் மனித வரலாற்றின் மிக ஆழமான மர்மங்களில் ஒன்றாக இருக்கலாம். பழைய எகிப்தில் பாரோர்களின் கிரீடத்தின் முன்பகுதியில் எப்போதும் ஒரு பாம்பு வடிவம் காணப்படும். அந்த பாம்பு யுரேயஸ் என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு சாதாரண அலங்காரம் அல்ல, அது பாதுகாப்பின் சின்னம். எகிப்தியர்கள் நம்பியபடி அந்த பாம்பு தெய்வம் பாரோவை தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றும். அதேபோல இந்தியாவின் பண்டைய புராணங்களில் நாகங்கள் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. விஷ்ணு பகவான் கூட ஆதிசேஷன் என்ற பெரும் நாகத்தின் மேல் உறங்குகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. நாகங்கள் நிலத்தின் அடியில் உள்ள ஒரு மறைந்த உலகத்தை காக்கும் உயிரினங்கள் என்றும் பழமையான கதைகள் சொல்கின்றன. ஆனால் இதே மாதிரியான கதை இந்தியாவில் மட்டும் இல்லையே. மெக்சிகோவில் உருந்த மாயன் மற்றும் அஸ்டெக் நாகரீகங்களில் குவெட்சல்கோயல் என்ற இறகுகள் கொண்ட பாம்பு தெய்வம் இருந்தது. அந்த தெய்வம் அறிவையும் படைப்பையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக அவர்கள் நம்பினர். ஒரு விசித்திரமான கேள்வி இங்கே எழுகிறது. எப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்த நாகரீகங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் பாம்பை ஒரு தெய்வமாக கற்பனை செய்தன? இது வெறும் தற்செயலா, அல்லது மனிதர்களின் மனதில் பாம்புக்கு ஏதோ ஒரு ஆழமான உளவியல் அர்த்தம் இருக்கிறதா? அறிவியல் இதற்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை முன்வைக்கிறது. மனித மூளை உருவான காலத்தில் பாம்புகள் மனிதர்களின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒன்றாக இருந்தன. விஷப்பாம்புகள் பல உயிர்களை பறித்தன. அதனால் மனித மூளை பாம்புகளை மிகவும் விரைவாக கவனிக்கும் வகையில் வளர்ந்தது என்று சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதை ஸ்னேக் டிடெக்ஷன் தியரி என்று அழைக்கிறார்கள். மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பாம்பை முதலில் கண்டுபிடிக்கும் திறன் உயிர் பிழைப்புக்கு மிகவும் முக்கியமானது. அதனால்தான் இன்று கூட மனித கண்கள் மற்ற உயிரினங்களை விட பாம்புகளை மிக வேகமாக கவனிக்கின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆனால் அது ஒரு விஷயம் மட்டும் விளக்குகிறது. பாம்புகளை பயப்படுவது இயல்பானது, ஆனால் அவற்றை தெய்வமாக மதிப்பது, அது இன்னும் பெரிய மர்மம். பண்டைய கிரேக்க புராணங்களில் மருத்துவத்தின் கடவுளான அஸ்க்லீபியஸ் ஒரு கம்பியை சுற்றி பாம்பு இருப்பது போல சின்னமாக காட்டப்படுகிறார். இன்று கூட உலகம் முழுவதும் மருத்துவத்தின் சின்னமாக அந்த பாம்பு கம்பி பயன்படுத்தப்படுகிறது. ஏன் ஒரு பாம்பு மருத்துவத்தின் சின்னமாக மாறியது? ஒரு காரணம், பாம்புகள் தங்கள் தோலை கழற்றி மீண்டும் புதிதாக உருவாகும் திறன். பண்டைய மனிதர்கள் அதை பார்த்தபோது அது மறுபிறவியின் அடையாளமாக தோன்றியது. ஒரு உயிர் தன்னை புதிதாக மாற்றிக்கொள்வது போல. அதனால்தான் பல நாகரீகங்களில் பாம்பு வாழ்க்கை, மரணம், மறுபிறப்பு ஆகியவற்றின் சின்னமாக மாறியது. நார்ஸ் புராணங்களில் கூட யோர்முங்கந்தர் என்ற உலகப் பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பு முழு உலகத்தையும் சுற்றி பிடித்திருக்கிறது என்று அவர்கள் நம்பினர். அதே மாதிரியான கருத்து இந்தியாவில் அனந்த நாகம் என்ற புராணத்தில் இருக்கிறது. பாம்பு உலகத்தை சுற்றி பாதுகாக்கிறது என்ற கருத்து இரண்டு வெவ்வேறு கலாச்சாரங்களில் எப்படி தோன்றியது? சில வரலாற்றாளர்கள் இதை மனிதர்களின் பழமையான கதைகள் உலகம் முழுவதும் பரவியதன் விளைவாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் சிலர் அதைவிட வித்தியாசமான கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் கூறுவது பாம்பு ஒரு உயிரினம் மட்டுமல்ல, அது ஒரு சின்னம், அறிவின் சின்னம். சில பழைய குகை ஓவியங்களில் பாம்புகள் மனிதர்களுக்கு அருகில் காட்டப்பட்டுள்ளன. சில இடங்களில் மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் இடையே ஒரு விசித்திரமான தொடர்பு இருப்பது போலவும் தெரிகிறது. இதைக் கொண்டு சில ஆய்வாளர்கள் ஒரு துணிச்சலான கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள். அண்டைய மனிதர்கள் பாம்புகளை ஒரு சாதாரண உயிரினமாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்கள் அதை ஒரு அறிவுள்ள உயிராக நினைத்திருக்கலாம். சிலர் இன்னும் ஒரு வித்தியாசமான கோட்பாட்டை சொல்கிறார்கள்.
பாம்பு தேவதைகள் பற்றிய கதைகள் மனிதர்களுக்கு முன்னர் இருந்த ஒரு பழமையான அறிவு அல்லது உயிரினத்தை நினைவுகூரும் ஒரு மறைந்த வரலாறு இருக்கலாம் என்பது ஒரு நிரூபிக்கப்படாத கருத்துதான். ஆனால் உலகம் முழுவதும் பாம்பு தேவதைகள் இருப்பது அந்த கேள்வியை எழுப்புகிறது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மெசபடோமிய நாகரீகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சில சிலைகளில் மனித உடலுடன் பாம்பு போன்ற கண்கள் கொண்ட உருவங்கள் காணப்படுகின்றன. அந்த சிலைகள் சுமார் 7000 ஆண்டுகள் பழமையானவை. அந்த உருவங்கள் யாரை குறிக்கின்றன? ஒரு தெய்வமா அல்லது ஒரு கற்பனை உருவமா? இதற்கான பதில் இன்னும் தெளிவாக கிடைக்கவில்லை. சில ஆய்வாளர்கள் மனிதர்களின் பழமையான பயமும் மரியாதையும் இணைந்து பாம்புகளை தெய்வமாக மாற்றினார்கள் என்று கருதுகிறார்கள். மனிதர்கள் மிகவும் பயப்படும் விஷயங்களை சில சமயங்களில் தெய்வமாக்கி அதை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். இது மனவியல் ரீதியாக பல கலாச்சாரங்களில் காணப்படும் ஒரு நடைமுறை. ஆனால் இந்த விளக்கம் எல்லாவற்றையும் தீர்க்கவில்லை. ஏனெனில் சில நாகரீகங்களில் பாம்பு ஒரு பாதுகாவலனாக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு அறிவை கொடுத்த ஆசிரியராக கூட பார்க்கப்பட்டது. மாயன் நாகரீகத்தின் கதைகளில் இறகுகள் கொண்ட பாம்பு மனிதர்களுக்கு எழுத்து, கணிதம் மற்றும் வானியல் அறிவை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கேள்வி மீண்டும் எழுகிறது, ஏன் பாம்பு? ஏன் வேறு ஒரு உயிரினம் இல்லை? ஏன் உலகின் பல்வேறு நாகரீகங்கள் ஒரே மாதிரியான ஒரு சின்னத்தை தேர்வு செய்தன? இது மனிதர்களின் கூட்டு புலனறிவின் விளைவா, அல்லது மனிதர்களின் மிக பழமையான நினைவுகளில் பதிந்த ஒரு மறைந்த கதையா? இன்றும் இந்தியாவின் பல கிராமங்களில் நாக தேவதைகளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. நாக பஞ்சமி போன்ற திருவிழாக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்கின்றன. இந்த மரபுகள் வெறும் மத வழக்கங்களா, அல்லது மனித வரலாற்றின் மிகவும் பழமையான ஒரு நினைவின் சுவடுகளா? சில நேரங்களில் வரலாறு புத்தகங்களில் மட்டும் இருக்காது, அது புராணங்களில் மறைந்திருக்கும், சின்னங்களில் மறைந்திருக்கும், மனிதர்கள் தலைமுறைகள் கடந்து சொல்லிக் கொண்டிருக்கும் கதைகளில் மறைந்திருக்கும். பாம்பு தேவதைகள் பற்றிய இந்த உலகளாவிய மர்மம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாம்புகளை பார்த்து பயந்தும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் அதை தெய்வமாகவும் மதித்திருக்கிறார்கள். பயமும் மரியாதையும், இந்த இரண்டின் கலவையே இந்த மர்மத்தின் மையமாக இருக்கலாம். அல்லது நம்மால் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு பழமையான ரகசியம் இதன் பின்னால் இருக்கலாம். உலகம் முழுவதும் பரவியுள்ள பாம்பு தேவதைகளின் கதைகள் மனித வரலாற்றின் மிக பழமையான புதிர்களில் ஒன்றாக இன்னும் நம்மை கேள்விகள் கேட்க வைக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு முழு பதில் கிடைக்கும் நாள் வருமா, அல்லது அந்த ரகசியம் மனித வரலாற்றின் இருளில் என்றென்றும் மறைந்தே போகுமா? இது பிளெண்ட் ஆஃப் மிஸ்டரிஸ். உலகத்தின் மறைக்கப்பட்ட கதைகளும் மர்மங்களை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். அடுத்த மர்மமான கதையில் சந்திப்போம்.